இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா மாநகர் சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்துக்கு பின்னர் கிடைத்த ஆண்மகனான இஸ்மாயில் நபியை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன்போது நினைவு கூறப்படுகின்றது. இப்ராஹிம் நபி அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த பொழுது இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார். இவ்வாறு இப்ராஹிம் நபியின் குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. இதில் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றனர். கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று காலை புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. மூதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. ஒரு மாதத்தில் நாங்கள் வாழ்கிறோம். புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை காத்தான்குடி கடற்கரையில் இன்று காலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஏறாவூரில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. கிண்ணியா நகரசபை மைதானத்திலும் புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரி மைதானத்திலும் இன்று காலை புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. முல்லைத்தீவிலும் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை இடம்பெற்றது. இதனைத் தவிர நாட்டின் மேலும் பல பகுதிகளில் ஹஜ் பெருநாள் தொழுகைகளில் அதிக அளவிலானவர்கள் பங்கேற்றிருந்தனர். நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இவ்வுலகில் மனிதர்களுக்கிடையில் நிலவ வேண்டிய பிணைப்பின் மகத்துவத்தை பற்றிய பரந்ததோர் முன்மாதிரியை ஹஜ் பெருநாள் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தனிப்பட்ட அந்தஸ்துகளுக்கு அப்பாற்பட்டு உலகின் நாலா திசைகளில் இருந்தும் வருகை தரும் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து மத வழிபாடுகளை நிறைவேற்றும் இந்த சந்தர்ப்பம் சமத்துவம் சகோதரத்துவம் குறித்த சிறந்ததோர் முன்மாதிரியை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதாக அவர் கூறியுள்ளார். சுயநலத்துக்கு பதிலாக பொதுநலம் மேலோங்கிய அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த ஒத்துணர்வுள்ள மனித சமூகத்தை கட்டியெழுப்புவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பயணத்தில் அமைதி சகோதரத்துவம் தியாகத்தை பிரதிபலிக்கும் ஹஜ் பெருநாளின் வழிகாட்டுதல்களை எமது வாழ்க்கைக்கு மென்மேலும் நெருக்கமாக்கிக் கொள்ளுமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக விழுமியங்களால் இலங்கை சமூகத்தை மேலும் போஷித்து அனைவருக்கும் பயன் கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்காக சகோதரத்துவத்துடனும் முன்னோக்கி செல்லுமாறு
சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார்.